ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. அனைத்து ராகவேந்திர பக்தர்களுக்கும் சேத்ராமனின் பணிவான வணக்கங்கள். ராகவேந்திர குருஸ்தோத்திரத்திலே நாம் இதுவரை 14 ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம். இன்று தினம் 15வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பற்றி பார்க்கலாம். 15வது ஸ்லோகம் அஜ்ஞான விஸ்மிருதி பிராந்தி சம்சய அபஸ்மிருதிக்ஷயாக தந்திராகம் பவச்ச கௌண்ட்ய முகாயே சேந்திரியோத்பவாக தோஷாஸ்தே நாசமாயாந்தி ராகவேந்திர பிரசாததः. இது நம் உடலிலே, இந்திரியங்களிலே, மனதிலே ஏற்படக்கூடியதான தோஷங்களை பற்றி சொல்லி அவற்றையெல்லாம் ராகவேந்திரோட அனுகிரகத்தினாலே கண்டிப்பாக நீங்கிவிடும் என்பதை இந்த ஆசிரியர் இந்த இடத்துல சொல்கிறார். அஜ்ஞானம் அறியாமை, விஸ்மிருதி மறதி, பிராந்தி தவறாக புரிந்து கொள்ளுதல், சித்தாந்த கருத்துக்கெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளுதல், சம்சய சந்தேகம், இது தெளிவில்லாத நிலைமை, அபஸ்மிருதி காக்கா வலிப்பு போன்ற வியாதி, க்ஷயரோகம், தந்திரான கம்பன்னா நரம்பு சம்பந்த வியாதிகள், நரம்பு நடுக்கம், திக்குவாய் முதலியவைகளும் எல்லாவித தோஷங்களும், அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லாத்தையும் ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகத்தினாலே அவை நாசமடைகின்றன என்று இந்த சொல்லியிருக்கார். அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரியங்களில் ஏற்படக்கூடிய வியாதிகளும் சரி, மனதினால் ஏற்படக்கூடியதான கவலை, கோபம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாம் கூட ராகவேந்திர அனுகிரகத்தினாலே நாசமடைகின்றன, நிவர்த்தி ஆயிண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன விசேஷம்னா, ராகவேந்திர சுவாமிகள் இது மேஜிக் மாதிரி பண்ணுறதே கிடையாது. அவர் நமக்கு முதல்ல நல்ல ஞானத்தை கொடுத்து, நல்ல வழியிலே நல்ல மார்க்கத்தை நம்மளை செலுத்தி நம்ம முன்னமே அதை சரி பண்ணிக்கிறார். முதல்ல நமக்கு அறிவுரைகள் கூறி, அதில் நம்ம எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் போது மனதில் சம்பந்தப்பட்டதான வியாதிகள் குணமாகின்றன. அப்புறம் அடுத்தாப்பில் அவருடைய அனுகிரகத்தினாலே மந்திராலயம் பிரதர்ஷன நமஸ்காரங்கள் செய்யக்கூடியது, மந்திர ஜபம் செய்யக்கூடியது, ஸ்தோத்திர பாராயணம் செய்ய, இந்த மாதிரி செய்ய வைத்து அதன் மூலமாக நம்மளோட வியாதிகளை எல்லாம் அவர் குணப்படுத்துகிறார். அவர் ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணுறதே கிடையாது. சரி, ராகவேந்திர சுவாமிகளுக்கு எப்படி இவ்வளவு செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் நடக்குது. யார் போய் பிரார்த்தனை பண்ணாலும் அவங்களுக்கு எல்லாமே அனுகிரகம் ஆகிறது. யாரும் ஏமாற்றம் அடைந்து திரும்பி வந்ததில்லை. மந்திராலயம் போய் சேவை பண்ணிட்டு வந்தேன், எனக்கு அனுகிரகம் ஆகலைன்னு யாரும் இதுவரை சொன்னதே கிடையாது. சில பேருக்கு உடனடியாகும், சில பேர் கேட்பதற்கு முன்னாலே அனுகிரகம் கிடைக்கும், சில பேருக்கு காலதாமதமாகும். ஆனால் யாருக்கும் அனுகிரகம் கிடைக்காமல் போனதில்லை. அப்போ அவருடைய யார் ராகவேந்திர சுவாமிகள் அவர் சதா சர்வகாலம் இறைவனுடைய திருவடிகளை தியானம் செய்து கொண்டு, ஸ்ரீராகவேந்திரோ ஹரிபாதகஜ நிஷேவனாலப்த சர்வ சம்பத், எல்லா சம்பத்துக்களையும் நம் கூடிய சக்தி அதற்கு என்னால் கிடையாது என்றால் சதா சர்வகாலம் இறைவனுடைய திருவடிகளை அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான ரீசன். அது மாத்திரம் இல்லாமல் அவர் தந்திரசாராவில் சொல்லப்பட்டிருக்கிறதான 72 விதமான தெய்வங்களுடைய மந்திரங்களையும் சதா சர்வகாலம் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். ராமனுடைய தியானத்திலே இருக்கிறார். ராமனுடைய தியானத்தில் இருந்து கொண்டே மற்ற 72 முக்கியமான மந்திரங்களை எல்லாம் அவர் சதா சர்வகாலம் ஜபம் செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வேலையே நம்ம உலகக்ஷேமத்துக்காக உட்கார்ந்து தங்கியிருந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து அனுகிரகம், நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுப்பதாம். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் நிறைய புண்ணிய கர்மாக்களை சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த புண்ணிய கர்மாக்களை எல்லாம் சேர்த்து பிரகலாத அவதாரம் சரி, பாகலீரா இருந்தாலும் சரி, வியாசராஜாரா இருக்கும்போது சரி, அத்தனை அவதாரத்திலும் ஒரு நிறைய புண்ணிய கர்மங்கள் சேர்ந்திருக்கின்றன. இந்த புண்ணிய கர்மங்களை எல்லாம் அவர் இப்போ இந்த பிறவியில், இந்த அவதாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரா, நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறார். கொடுத்துட்டு நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார். இப்போ ஒரு கொஸ்டின் வரும், நமக்கு ஒரு தோஷம் இருந்ததுன்னா அதனால் எத்தனையோ விளைவுகள், பக்க விளைவுகள், தவறான விளைவுகள் நமக்கு ஏற்படும். அப்போ ராகவேந்திர இத்தனை பேருடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரே, இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்கிறது என்று ஒரு உண்மையான பக்தனுக்கு எண்ணங்கள் ஓடும். ஆனால் அது தபஸ்வி, அவர் ஞானாக்னி, அவர் அப்படியே அவர் அக்னி ரூபமாக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார்.
எந்த தோஷங்கள் இருந்தால் பாவங்கள் இருந்தாலும் அவர் பக்கத்தில் போன உடனே அந்த அக்னியிலே எரிந்து சாம்பலாகிவிடும். அதனுடைய வீரியம் போய்விடும், கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சாம்பலாகிடும். எப்படி ஒரு கயிறை கொண்டு போய் எரிச்ச போட்டவருக்கும் கயிறு பார்க்குற கயிறு மாறந்த கூட அதுக்கு எந்த விதமான இஃபெக்டும் இருக்காது, ஏன்னா ஒரு சாம்பல் தான். ஆனால் பார்க்குறது கயிறு ரூபத்தில் இருக்கும். எரிந்து போன கயிறை நாம் பார்த்தால் கயிறு மாதிரி தெரியும், ஆனால் அது கட்ட முடியாது, ஏன்னா அது வெறும் சாம்பல், அது பலமே இருக்காது. அதே மாதிரி தான் நாம் செய்த பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஞானாக்னி, தபோ வலிமை, அந்த அக்னி அப்படியே கன்று கொண்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம போடைய இந்த பாவங்கள்லாம் அந்த அக்னியில் போய் விழுகும்போது எல்லாமே சாம்பல் ஆகிவிடும், அந்த எஃபெக்ட் வீரியம் குறைந்து போய்விடும். அதுதான் அவருடைய விசேஷங்கள். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சஜ்ஜனர்களும் 8 மந்திரங்கள், அஷ்டமகா மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டும் என்று ஒரு நியதி இருக்கிறது. அதுதான் ரகுவீந்திர சாமிகள் பிரார்த்தனைத்தில் முதல் சொல்கிறார். ரிகாதி சர்வ வேதார்த்த, விஷ்ணு மந்திரார்த்த, புருஷ சூக்தார்த்த, காயத்ரியர்த்த, வாசுதேவ துவாசாட்ச மந்திரார்த்த, ஆத்ய அஷ்டாட்சரார்த்த, ஸ்ரீமன் நாராயண அஷ்டாட்ச மந்திரார்த்த, வாசுதேவ துவாசாட்ச மந்திராந்தர்கத, அந்திய சதுரக்ஷரார்த்த, வியாகிருத்தியத்த, மாத்திருகா மந்திரார்த்த. இந்த 8களையும் எல்லாரும் தினமும் ஜபம் பண்ணணும். சஜ்ஜனால் தினமும் செய்யணும், ஒரு நியதி இருக்குது மினிமம். ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்தளவில் அவர் இந்த 8 மாத்திரம் இல்லாமல் 72 தெய்வங்களுடைய மந்திரங்களை ஜபம் செய்து வருகிறார். அதே வாயுதேவர் சப்தகோடி மகா மந்திரானாம், 7 கோடி மந்திரங்களை வாயுதேவர் ஜபம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. அது எப்படி 7 கோடி மந்திரத்தை ஜபம் பண்ண முடியும் ஒரு நாளில்? ஒவ்வொரு நாளும் 7 கோடி மந்திரங்களை ஜபம் பண்ணுறார். இது ஒரு கேள்வி எழுந்தது, ஏன்னா அது பிராசங்கத்தில் அது வருது. இது எப்படி 7 கோடி மந்திரங்களை ஒருத்தர் செய்ய முடியும்? 7 கோடி ஒரு தடவை, ஒவ்வொரு மந்திரம் ஒரு தடவை சொன்னாலே ஒரு நாள் போகாதே, அப்புறம் எப்படி 7 கோடி மந்திரம் செய்ய முடியும்? இது சந்தேகம் உள்ளது. வாயுதேவர் எப்படி இருக்கார்? ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அவர் இருக்கிறார். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை ஜீவனுக்குள்ளே அந்த முக்கிய பிராணதேவர் இருக்கிறார். அவருடைய அம்சம், அவரே அந்த இடத்துல ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு மந்திரத்தை அவர் ஜபம் செய்யும்போது 7 கோடி என்ன, 70 கோடி பண்ணால் 700 கோடி பண்ணுறோம். அவ்வளோ பண்ண முடியும் அவர்னால். அது மாதிரி ராகவேந்திர சுவாமிகளும் நிறைய மந்திரங்கள் ஜபம், இன்னும் அவர் இன்னும் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த தபோ வலிமையினாலே நம்முடைய தோஷங்களெல்லாம் அங்கே போய் எரிந்து சாம்பலாகிட்டேன்னு அவருடைய அனுகிரகங்கள் கங்கா வெள்ளமாக பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளை அண்டி அவரை சரணமடைந்து அவரை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய கோரிக்கைகளெல்லாம், தோஷங்களெல்லாம் நிவர்த்தி அடைகின்றன என்று இந்த ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ராகவேந்திர சுவாமியை நமஸ்கரித்து சரணாகதி செய்து அனுகிரகம் பெற்ற ஒரு பக்தருடைய சரித்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.